வனாந்தரம் தன்னுடைய பலத்தை காட்டிக் கொண்டிருக்கும் போது ஒரு தேவ பிள்ளை அவர் செய்ய போகிற வயல்வெளியை நினைச்சு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துங்கள். ஆமே, ஆரம்பத்தில் கொஞ்சம் அலையாவது செஞ்சோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கூட எனக்கு பயம். அதை திகைத்து திரிகிறார்கள் பயம். அடுத்த ஸ்டெப் நான் வச்ச என்ன ஆயிரும் என் லைஃப்ல, அடுத்த ஸ்டெப் நாங்க இதை வச்ச என் குடும்பத்துல என்ன ஆயிரும், அடுத்த ஸ்டெப் நாங்க இந்த காரியத்துல மூவ் பண்ணா என் பிள்ளை விஷயம் என்ன ஆயிரும். ஆமே, அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாமல் அந்த வாசல் அடைபட்டு வரும். இந்த வனாந்திர வாழ்க்கையே என் லைஃபா இருக்குமானால் சீக்கிரத்தில் என் லைஃப் பெரிய ஒரு அழிவு பாத்திரம். ஆமே, அடைக்கிறது, அலைகிறது, அழித்து போடுறது. ஆனா இந்த வனாந்திரம் மற்றவர்களுக்கு முடிவு. உலகம் சொல்லும் இதோட முடிஞ்சிச்சு, ஒரு தேவ பிள்ளை ஓகேன்னு சொல்லிடுது, ஆமான்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவர் சொல்ற இதோ இப்பொழுது நான் புதிய காரியத்தை, நீ பழையதை நினைக்காத, இந்த வனாந்திரத்தை நினைக்காத, ஆண்டவர் இதை செய்வார் என்று நம்புகிற தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் சியோனுக்கு சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். ஏசாயா 51வது அதிகாரம் அதுடைய 3வது வசனத்தை வாசிங்கள். தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். எல்லாரும் இந்த கடைசி வார்த்தையை சேர்ந்து வாசிப்போமா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாகும். எதில் உண்டாகும்? இந்த வனாந்திர வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும் என்று விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இப்பொழுதே ஆர்ப்பரிக்க துவங்க முடியும்? இந்த ஆகஸ்ட் மாதத்துல இப்பொழுதே ஆறுதல் செய்வார். ஆமென். கொஞ்சம் முன்னாடி ஜெபித்தீங்களே, என்னை கடாட்சியும் ஆண்டவரே, என்னை கடாட்சியும் ஆண்டவரே, என்னை சந்தியும் ஆண்டவரே என்று இயேசுவின் நாமத்தில் அந்த ஜெபத்தோடு சேர்த்து இந்த வசனத்தை நான் ஒப்பிட்டு சொல்லுகிறேன். அவர் சந்தித்து சீயோனை உனக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வாராக, உன் பாழான ஸ்தலங்களை கர்த்தர் தேறுதல் அடைய செய்வாராக. இது உன் மதில்கள் எடுப்பிக்கும் காலம் வருகிறது.